இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு இனம் சார்ந்தது. ஏன்னா உடல் சார்ந்தது. பலனே உடல் தான். சரீர சௌக்கியத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆயுஷை கொடுக்கும், குல விருத்தியை கொடுக்கும், கல்யாணத்தை கொடுக்கும். அதனால சரீர சம்பந்தமானது. அதனால வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை வணங்குவது என்பது சால சிறந்தது. அதுவும் குழந்தை பிறந்ததுன்னா அந்த நாளை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். குலதெய்வத்துல மிக சிறப்பு என்ன தெரியுமா? ஜென்ம தினத்தன்னைக்கு குலதெய்வத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி. மற்ற தெய்வத்துக்கு ஜென்ம தினம் விசேஷமா சொல்லல. ஜென்ம தினத்துல போய் பூஜை பண்ண வேண்டான்னே சொல்லுவா. ஜென்ம தினத்தன்று பூஜை பண்ற சாமி எது அப்படின்னா குலதெய்வம். பிறந்த நாளைக்கு குலதெய்வத்தை பார்க்கறதுங்கிறது விசேஷம். ஒரு குடும்பத்துல 5 பிறந்த நாள் வரணும், 5 தடவை போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்தா போறோம். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சித்திரை மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாசம் 2வது வெள்ளிக்கிழமை அப்படின்னு நாள் கணக்கு வச்சிருப்பாங்க. 2வது வெள்ளி, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அந்த நாள்ல சாமி கும்பிடுது. இத்தனாவது நாள் விசேஷம். இதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு குலதெய்வம் ஏதோ குலதெய்வம்னு ஒன்று இருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன். அதை நாங்க எப்படி பூஜை பண்றது அப்படின்னு சொன்னா, யார் குடும்ப தலைவரோ அந்த குடும்ப தலைவருக்கு என்ன ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வரும்போது அந்த அம்பாள்கிட்ட போய் இல்லை சுவாமி கிட்ட போய் அந்த பூஜையை பண்றதுங்கிறது மிகச்சிறப்பு. அப்படி இல்லைன்னா அந்த வருஷத்துல பங்குனி மாசம்தான் பெரும்பாலும் உற்சவங்கள்லாம் வச்சிருக்கா. இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ஒரு இனம் சார்ந்தது. ஏன்னா உடல் சார்ந்தது. பலனே உடல் தான். சரீர சௌக்கியத்தை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், ஆயுஷை கொடுக்கும், குல விருத்தியை கொடுக்கும், கல்யாணத்தை கொடுக்கும். அதனால சரீர சம்பந்தமானது. அதனால வருடத்திற்கு ஒரு முறை குலதெய்வத்தை வணங்குவது என்பது சால சிறந்தது. அதுவும் குழந்தை பிறந்ததுன்னா அந்த நாளை வச்சு நம்ம சாமி கும்பிட்டு வந்துடலாம். குலதெய்வத்துல மிக சிறப்பு என்ன தெரியுமா? ஜென்ம தினத்தன்னைக்கு குலதெய்வத்தை பார்க்கறது ரொம்ப விசேஷம்னு சொல்லி. மற்ற தெய்வத்துக்கு ஜென்ம தினம் விசேஷமா சொல்லல. ஜென்ம தினத்துல போய் பூஜை பண்ண வேண்டான்னே சொல்லுவா. ஜென்ம தினத்தன்று பூஜை பண்ற சாமி எது அப்படின்னா குலதெய்வம். பிறந்த நாளைக்கு குலதெய்வத்தை பார்க்கறதுங்கிறது விசேஷம். ஒரு குடும்பத்துல 5 பிறந்த நாள் வரணும், 5 தடவை போயிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம போயிட்டு வந்தா போறோம். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, சித்திரை மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை, ஆடி மாசம் 2வது வெள்ளிக்கிழமை அப்படின்னு நாள் கணக்கு வச்சிருப்பாங்க. 2வது வெள்ளி, அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அந்த நாள்ல சாமி கும்பிடுது. இத்தனாவது நாள் விசேஷம். இதெல்லாம் எதுவுமே இல்லை. எனக்கு குலதெய்வம் ஏதோ குலதெய்வம்னு ஒன்று இருக்கு தெரியும் அப்படின்னு சொல்றேன். அதை நாங்க எப்படி பூஜை பண்றது அப்படின்னு சொன்னா, யார் குடும்ப தலைவரோ அந்த குடும்ப தலைவருக்கு என்ன ஜென்ம நட்சத்திரமோ அந்த நட்சத்திரம் வரும்போது அந்த அம்பாள்கிட்ட போய் இல்லை சுவாமி கிட்ட போய் அந்த பூஜையை பண்றதுங்கிறது மிகச்சிறப்பு. அப்படி இல்லைன்னா அந்த வருஷத்துல பங்குனி மாசம்தான் பெரும்பாலும் உற்சவங்கள்லாம் வச்சிருக்கா.